நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பாணந்துறை ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் தீ. அனைத்து இனப்பிரிவினரையும் பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜெனீவாக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு. கல்விக்காக அதிகளவில் செலவு செய்த எவராவது இருப்பாராயின் அவர் வழங்கும் எந்தவொரு தண்டனைக்கும் தாம் அடிபணிவதாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சவால். புதிய லட்சபான சுரங்கத்தில் ஏற்பட்ட நீர்க்கசிவு வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. விரிவான செய்திகளுடன் பிரதான கலையத்தில் தாரணி தங்கராஜா. நன்றி சிவாந்தினி. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுடன். தொடர்வது விரிவான செய்திகள். பாணந்துறை பகுதியில் உள்ள பிரபல ஆடை வர்த்தக கட்டட தொகுதியொன்றில் ஏற்பட்ட தீக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தீயினால் வர்த்தக நிலையத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. பாணந்துறை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை வர்த்தக நிலையத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த தீ ஏற்பட்டிருந்தது. இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் தெகிவளை, கொழும்பு மற்றும் ஜாவர்தனபுர கோட்டை தீயணைப்பு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று அதிகாலை 6 மணியாகும் போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் வர்த்தக நிலையம் தீக்கிரையாகியுள்ளது. இரண்டு மணியளவில் சம்பவம் ஏற்பட்டது. எனினும் 4:30 வரை தீயணைப்பு பிரிவினர் வரவில்லை. தீயணைப்பு பிரிவினர் இந்த இடத்திற்கு வருகை தர சுமார் 20 நிமிடங்கள் கூட ஆகாது. சுமார் 3.5 மணித்தியாலம் சென்று வந்தனர். அதிகாலை 3:20 அளவிலேயே எமக்கு அறிய கிடைத்தது. சுமார் 10 அல்லது 15 என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் நாம் இடத்தை சென்றடைந்தோம். மேல் மாடி முழுமையாக தீக்கிரையாகி இருந்தது. 10 நிமிடங்களில் நாங்கள் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தோம். இதேவேளை தீ ஏற்பட்ட பகுதிக்கு அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் வருகை தந்திருந்தனர். විශාල අපරාධයක් අපි මේක එලා දකිනවා. பாரியதொரு குற்றமாகும். நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இடத்தில் ஏற்பட்ட நிலைமை குறித்து இன்று நாம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருவோம். நாங்கள் மிகுந்த மனவேதனையுடனேயே இருக்கின்றோம். மற்றொரு யுத்தம் ஏற்படுவதற்கான தேவையுடன் இதனை செய்வது போன்று தோன்றுகின்றது. இந்த நிலைமையை உடனடியாக நிறுத்தி அனைத்து இனத்தவருக்கும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி தருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மக்களின் சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த மக்களின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும் போது அரசாங்கம் நட்டையீட்டை வழங்க வேண்டும். இந்த நட்டையீட்டை யாருடைய பணத்திலிருந்தும் யாருடைய சட்ட பையிலிருந்தும் செலுத்த வேண்டியதில்லை. மக்களின் பணத்திலிருந்தே செலுத்த வேண்டும். இந்த நிலைமை தொடர்ந்தும் இருக்குமாயின் இந்த நாட்டில் பாரியதொரு பிரச்சனை ஏற்படும். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பகல் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அரசு பிரதி பகுப்பாய்வாளர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தார். විශේෂයෙන්ම අපේ අවධානය කාරණා දෙකක් කෙරෙහි යොමු වී තිබෙනවා. குறிப்பாக 2 விடயங்கள் குறித்து நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஒன்று, ஏதேனும் கோளாறுகளினால் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் யாருடையதாவது செயற்பாடாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலீசாரின் விசாரணைகளுக்கு அப்பால் போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த விசாரணைகள் நிறைவு பெறும் வரை இது திட்டமிட்ட செயலா அல்லது முன்னொழுக்கு காரணமாக ஏற்பட்ட செயலா என்று எம்மால் சரியாக கூற முடியாது. තවත් ඉතාමත් කේජජනක සිද්ධියක්
සිද්ධ වෙලා තියෙනවා පාන්දුර ප්‍රදේශයේ. பானதுரு பிரதேசத்தில் மிக மோசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் செயற்பாடுகள் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்னர் சிரச ஊடக நிறுவனத்திற்கு தீ வைக்கப்பட்ட வேளையில் அது சிரசவினாலேயே தீ வைக்கப்பட்டதாக கூறினார்கள். அதுபோன்ற உதாரணம் ஒன்று தற்போதும் போலீசாரினால் கூறப்படுகின்றது. போலீசார் இவ்வாறான சம்பவங்களின் போது இதற்கு மேல் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்படும் போலீசார் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாம் அண்மை காலமாக அவதானித்தோம். அரசியல்வாதிகளின் தேவைப்பாட்டிற்காக போலீசார் செயற்படுகின்றனர். இந்த நாட்டின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ள போலீசார் பொறுப்புடன் செயற்படவில்லை. இதேவேளை பேர்வளை மற்றும் அலுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புத்தளம் நகரின் பல வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. அலுத்கம பேர்வளை உள்ளிட்ட சில பகுதிகளில் அண்மையில் ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். சில பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து டெவட்டகா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மௌலவி தவறான வார்த்தையொன்றை உச்சரித்தார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த நான் முன்னால் இருந்த மற்றொரு மௌலவிக்கு குறுந்தகவல் ஒன்றை அனுப்பி தொழுகை முடிவதற்கு முன்னர் அதனை சரிப்படுத்துமாறு கூறினேன். முறைப்பாடொன்றை முன்வைத்து என்னை கைது செய்ய முயற்சித்தனர். அதன் பின்னர் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்படும் என தவறுதலாக கூறியமைக்காக பொய் முறைப்பாட்டினை பதிவு செய்து 3 மாதம் என்னை தடுத்து வைத்தனர். இதை செய்த அரசாங்கம் வைக்கின்றனர். இவற்றை கேட்டுக்கொண்டு அரசாங்கம் எதனையும் செய்வதில்லை. ஏன் இது பாரிய பிரச்சனை. சர்வதேச ரீதியில் இது தொடர்பில் பலர் கேட்கின்றனர். ஏன் இதனை செய்யவில்லை என தூதுவர்கள் என்னிடம் கேட்கின்றனர். சிறு விடயம் ஒன்றிற்காக என்னை கைது செய்ய முயற்சித்த அரசாங்கத்திற்கு ஏன் கைது செய்ய முடியாமல் போனது? எமது நாட்டிற்குள் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்பட்டுள்ளது. இவை யோசனையுடனும் சூழ்ச்சியுடனும் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாகும். இந்த நாட்டில் தேர்தல்களை பாதுகாத்தனர். தற்போது யார் உள்ளனர் என்பது எனக்கு தெரியாது. தொலைக்காட்சிகளை பார்க்கும் போது அவர்களை எந்த பிரிவில் சேர்ப்பது என நான் எண்ண முடியவில்லை. சாதாரணமாக கோடி நட்பண்புகள் காணப்படுவதாக புத்த பெருமான் கூறியுள்ளார். எனினும் மக்களை தாக்கும் மற்றும் நடந்து கொள்ளும் முறையை அவதானிக்கும் போது அந்த கோடி நட்பண்புகளில் எத்தனை இவர்களுக்கு உள்ளது என்பதனை அறிந்து கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலையிலேயே நாம் தற்போதுள்ளோம். මේ කෝටියෙන් කීයක් මුන්ට තියනවාද කියලා හිතා ගන්න බැරි තරමට ඉතාමත් අවාසනාවන්ත තත්වයකට අපි වැටලා තියෙනවා. පාලකයන්ට ඕන ඇත්ත ප්‍රශ්න යට ගන්න. உண்மையான பிரச்சனையை ஆட்சியாளர்களுக்கு மூடி மறைக்க வேண்டும். பிள்ளைகளின் கல்வி பிரச்சனை, அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சனை, விரிவுரையாளர்களின் பிரச்சனை ஆகியவற்றை மூடி மறைத்து சிங்களவர்களுக்கு எதிராக முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களை தூண்டிவிட வேண்டும். எனினும் இவ்வாறு இடம்பெறும் பட்சத்தில் நாம் யுத்தம் செய்வதற்கு பதிலாக நமது பிள்ளைகள் யுத்தம் செய்வார்கள் என்பதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அவசியம். மோதலின்றி அரசராக முடியாது. அதனால் மோதல் ஒன்று தேவையாக உள்ளது. அதனால் திட்டம் ஒன்றுடன் இதன் பின்னால் செயற்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே போலீசார் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை. அதனாலேயே விசேட அதிரடிப்படையினர் சட்டத்தை செயற்படுத்தாதுள்ளனர். தற்போது பேருவழியில் இனவாதம் தோன்றி வருகின்றது. இந்த அதிசயமிக்க அரசாங்கத்தை பிரச்சனைகள் ஏற்படுத்தும் முறையின் கீழே முன்னெடுத்துச் செல்கின்றனர். ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையுடன் மற்றொரு பிரச்சனை தோன்றுகின்றது. அவ்வாறு இல்லையெனில் அங்கு நபர் ஒருவரை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக அனுப்பி வைத்து அதன் பின்னர் எதுவும் அறியாத வகையில் அவசரமாக அங்கு சென்று அனைவரையும் பாதுகாக்கும் முறைக்கு அனைத்தும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் இதனை இலகுவான சந்தர்ப்பமாக கருத முடியாது. முதலாவது கல்லை யார் அடித்தார்கள் என விசாரணைகள் மூலம் ஆராய்ந்து வருவதாக அரசாங்கம் கூறுகிறது. முதலாவது கல்லை யார் அடித்தார்கள் என்பதனை தற்போதே கண்டுபிடிக்க முடியாது என எம்மால் உறுதியாக கூற முடியும்.
இறுதி தருணத்தில் இந்த நிலைமை தோன்றியதா என்பது இங்குள்ள பிரச்சனை அல்ல. சிறிது சிறிதாக இந்த பிரச்சனை தோன்றியுள்ளது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை முன்னெடுத்து செல்ல போலியான எதிரி ஒருவரை உருவாக்கியுள்ளனர். உண்மையான எதிரியை இனம் கண்டால் இந்த முறை சமூகத்தில் தொடர்ந்தும் காணப்படாது. அனைத்து மதங்கள் தொடர்பிலும் அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். மனிதர்களை போன்று தோன்றினாலும் மனிதர்களுக்கிடையே மிருகங்களும் உள்ளன. அதனால் மிருகங்களின் நிலையில் மனிதர்கள் செயற்படக்கூடாது. எந்த ஒரு மதமும் மனிதர்களை துன்புறுத்தும் வகையில் சிந்தனைகளை வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கடும்போக்குவாதிகள் சிலர் நாட்டை அழிவுக்கு இட்டு செல்வதற்கு முன்னெடுக்கும் இந்த செயற்பாடுகளை நிறுத்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றம் அளித்தவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஒரு கடும்போக்குவாதியாக இருந்தாலும் அவர்களை தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 30 வருட காலம் நிலவிய பயங்கரவாதத்தை ஒழித்த அரசாங்கம் இன்று நாட்டில் கடும்போக்குவாத பயங்கரவாதத்தையும் அடியோடு அழித்து அந்த சூழ்ச்சிக்காரர்களையும் துரோகிகளையும் நீதியின் முன் நிறுத்த வேண்டும். அவ்வாறு செயற்படாவிட்டால் எமது நாடு பாரிய எரிமலையாக உருவாகும். கடும்போக்குவாதிகளுக்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அரசாங்கம் கூறுவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. ஆகவே இந்த கடும்போக்குவாதிகள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டிற்குள் சகோதரத்துவம், சமாதானம், நல்லிணக்கம், அதேபோல் நட்புறவையும் நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசேடமாக இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலானவர்களை கொடூர இனமாக சர்வதேசத்திற்கு காட்டுவது என்பது சிங்கள பௌத்தர்களாகிய எமக்கு மிக பெரிய அவமானமாகும். ஆகவே நாட்டிற்குள் செயற்படுகின்ற இந்த கடும்போக்குவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க முன்வருமாறு ஜனாதிபதி உள்ளிட்டோரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். මිත්‍රශීලීත්වය ප්‍රගුණ කරවන්නට රජය ඍජුවම මැදිහත් විය යුතුයි කියන එක මම මේ අවස්ථාවේ යෝජනා කරනවා. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 26வது கூட்டத்தொடரில் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பல்வேறு நாடுகளும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. இந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த ஜெனீவாவிற்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி மனிஷா குணசேகர அனைத்து இன மக்களின் உயிர்கள், சொத்துக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்துள்ளார். அழுத்கம மற்றும் வேறுபல சம்பவங்களை அடுத்து குறித்த பகுதியில் இயல்பு நிலை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெர்மனி, நோர்வே மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளித்த போது மனிஷா குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு இனம் அல்லது மதத்துக்கு எதிரான வன்முறைகளை இலங்கை அரசாங்கம் அனுமதிக்காதென்றும் ஜெனீவாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் இடம்பெற்ற அனைத்து சம்பவங்களின் போதும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து பிரதிநிதிகளும் மத சுதந்திரத்தை அனுபவித்து வருவதோடு அந்த உரிமை அரசியல் அமைப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜெனீவாவுக்கான இலங்கையின் பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி மனிஷா குணசேகர மேலும் வலியுறுத்தியுள்ளார். லட்சப்பான சுரங்க நீர்க்கசிவினால் ஆண்டொன்றிற்கு நஷ்டமடைந்த 120 மில்லியன் ரூபாவை இந்த மாதம் முதல் சேமித்துக் கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கிறது. 40 வருடங்களின் பின்னர் சுரங்கத்தில் உள்ள நீர் வெளியேற்றப்பட்டமை தொடர்பான தகவல்களை நாம் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பதிவு செய்திருந்தோம். கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சுரங்கத்தில் உள்ள நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த தகவல்களை ஆராய்வதற்காக நியூஸ் போஸ்ட் குழாத்தினர் அங்கு சென்றிருந்தனர். லட்சப்பான பொறியியலாளர்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினராகிய நாம் கிரிவத்தேரிய பகுதிக்கு மேல் புதிய லட்சப்பான சுரங்க வேதியின் ஊடாக நாங்கள் பிரவேசித்துள்ளோம். சுரங்கத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் அதனை ஆய்வு செய்வதற்காகவே நாம் அங்கு சென்றிருந்தோம். சுரங்கத்தின் பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட வண்ணம் இருந்தன. குறுக்கு சுரங்கத்தின் ஊடாக பிரவேசித்த நாம் சுமார் 2 கிலோமீட்டர் வரை செல்ல எதிர்பார்த்தோம். சுரங்கத்திற்கு வெளியில் உள்ள எவருடனும் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கான வசதிகள் இல்லாத நிலையில் அச்சமின்றி உட்பிரவேசித்தோம். லட்சப்பான திட்டத்தின் பிரதான பொறியியலாளர் மற்றும் ஏனைய பொறியியலாளர்களுடன் நாட்டன் பிரிட்ஜ் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தார்.
ஆய்வுக்குழுவினர் அந்த இடத்திலிருந்து மீண்டும் சுரங்கத்தின் எல்லைக்கு செல்லும் நோக்குடன் பயணத்தை ஆரம்பித்திருந்தனர். சுமார் 5 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. நிலமட்டத்திலிருந்து சுமார் 300 அடிக்கு கீழுள்ள கருங்கல்லை அகழ்ந்து இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த வழியாகவே நாம் எமது பயணத்தை தொடர்ந்தோம். சுமார் 18,000 அடி சென்ற ஆய்வு குழுவினர் புதிதாக போடப்பட்டிருந்த கான்கிரீட் இடத்திற்கு அருகில் நின்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். குறித்த இடத்திலேயே கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நீர்க்கசிவு இருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். මේ උමන් මාර්ගයේ මීටර් 54ක කොටසක් අපි කොන්ක්‍රීට් ඇතිරුමක් இந்த சுரங்க மார்க்கத்தில் 54 மீட்டர் பகுதிக்கு நாங்கள் கான்கிரீட் போட்டுள்ளோம். சுமார் 1 அடி வரை உயரத்திற்கு போடப்பட்டுள்ளது. இந்த 54 மீட்டர் வரையான பகுதியிலேயே நாங்கள் நீர்க்கசிவு காணப்படுவதாக அடையாளம் கண்டு கொண்டிருந்தோம். செகண்டுக்கு சுமார் 230 லிட்டர் நீர் சுரங்கத்தினூடாக வெளியேறியது. இந்த நீர்க்கசிவை நிறுத்தும் வகையிலேயே நாங்கள் கான்கிரீட் போட்டுள்ளோம். இதற்காக சுமார் 130 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. රුපියල් මිලියන 130ක වගේ මුදලක් වියදම් කළ තියෙනවා. මේ වගේ ටනල් එකක් උපමගක් මේ තරම් இவ்வாறான செயற்பாடுகளுடன் சுரங்கம் ஒன்றை இலங்கையின் வேறு பகுதிகளில் கண்டுகொள்ள முடியாது. அதனால் இது மிகவும் முக்கியமானது. இவ்வாறான ஒன்றை மிக குறுகிய காலத்தில் செயற்படுத்த முடிந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் எக்வாடோரிலும் இவ்வாறான சுரங்கம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இந்த இடிபாடுகளில் மற்றொரு சுரங்கத்தை அமைத்தே அவர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர். அவ்வாறான ஒன்றை அமைக்க நமக்கு ஒத்துழைப்பு வழங்கியமையினால் நமக்கு மாத்திரமின்றி எதிர்கால பரம்பரையினருக்கும் மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாகவே இது அமைந்துள்ளது என கூற வேண்டும். இலங்கை மின்சார சபை, உலக வங்கி மற்றும் நீர்ப்பாசன முகாமைத்துவம் ஆகியன இணைந்து இந்த நிர்மாண பணிகளை முன்னெடுத்துள்ளன. 1976ஆம் ஆண்டு முதல் இந்த நீர்க்கசிவு ஏற்பட்டமை பதிவாகியதுடன் இது தொடர்பான ஆய்வு 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. லட்சபான மின் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் ஏற்பட்ட நீர் கசிவினால் செகண்டுக்கு சுமார் 300 லிட்டர் நீர் வெளியேறி இருந்தது. சுரங்கத்தின் இறுதி பகுதி ஆய்வு செய்யப்பட்டதன் பின்னர் சுரங்கத்திற்கு வெளியில் வருவதற்கான வடபகுதியில் உள்ள வாயிலின் ஊடாக ஆய்வாளர்கள் வெளியேறினார்கள். சுமார் 4 மணித்தியாலத்திற்கு பின்னர் சுரங்கத்திலிருந்து பிற்பகல் 2 மணியளவில் லட்சபான திட்டத்தின் பொறியியலாளர்கள் கெனியோன் நீர்த்தேக்கத்துக்கு மற்றொரு நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியேறினார்கள். அது தொடர்பான தகவல்களை நாளை எதிர்பாருங்கள். இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக www.newspost.lk என்ற இணையதள முகவரிக்குள் பிரவேசியுங்கள். திருகோணமலை நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்குள் நுழைந்த அதன் உரிமையாளரை தாக்கியதாக கூறப்படும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 8 மாணவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் திருகோணமலை நீதவான் முன்னிலையில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு முன்பாக உள்ள ஹோட்டல் ஒன்றினுள் நேற்று இரவு பிரவேசித்த குறித்த மாணவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தனர். ஹோட்டல் உரிமையாளருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் வலுவடைந்தமையால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த 5 இளைஞர்கள் வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக திருகோணமலை வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்கின்றது. கொடக்கலை சுகாதார வைத்திய அதிகாரியை அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. கொடகலில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் சுகாதார வைத்திய அதிகாரி ஜனதாபே குணவர்தனவை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நுவரெலியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. අද දිනේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ 13 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டத்தின் அனைத்து கிளை சங்கங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிய கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தை தவிர்த்த நுவரெலியா மாவட்டத்தின் ஏனைய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் கடமைக்கு சமூகம் அளிக்க இதன் போது நாம் தீர்மானித்தோம். பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காதிருக்கவும் தீர்மானித்தோம். சிக்கல் நிலை உள்ளது. பாதுகாப்பு தொடர்பில் உறுதிமொழி இல்லை. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமான மொத்த பொறுப்பையும் அமைச்சர் தொண்டமான் ஏற்க வேண்டும். ගැටලු සම්බන්ධයෙන් සම්පූර්ණ වගකීම தொண்டமான் අමාත්‍යවරයා සතුයි. பொலனறுவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன சவால் ஒன்றை விடுத்துள்ளார்.
2014 අවුරුද්දේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ඇමතිවරුන්ට ලංකාවේ සෑම දිස්ත්‍රික්කයකම 2014 ஆண்டு இலங்கையில் அனைத்து பக்கங்களிலும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 100 கோடி ரூபாய் நிதி கிடைத்தது. புலனறுவை தொகுதிக்காக 70 கோடி ரூபாய் நிதி கிடைத்தது. இந்த நிதியின் ஊடாக அதிக அளவில் கல்விக்காக செலவிட்ட ஒரு நபர் நானே. மாறாக வேறு எவரேனும் இருப்பார்களா என் அவர்களை காட்டுமாறும் அவர்கள் விதிக்கும் எந்த ஒரு தண்டனைக்கும் நான் கீழ்ப்படுகின்றேன் எனவும் கூறி சவால் விடுக்கின்றேன். எனக்கு வளங்கள் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவற்றை கல்விக்காகவே ஒதுக்குகின்றேன். இந்த வருடத்திலும் எனக்கு கிடைத்த நிதியில் 70% கல்விக்காகவே செலவிட்டுள்ளேன். புலனறுவை திமுலாகல கல்வி வலயத்துக்குட்பட்ட அரளகாங்கில தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட சர்வமத குழுவின் ஏற்பாட்டில் இனமத நல்லுறவை ஏற்படுத்தும் ஒன்றுகூடல் இன்று மன்னாரில் நடைபெற்றது. இந்த ஒன்றுகூடல் நிகழ்வு மன்னார் மாற்று ஆற்றல் உள்ளோர் புனர்வாழ்வு சங்க கட்டடத்தில் இடம்பெற்றது. இந்த ஒன்றுகூடல் நிகழ்வில் மன்னார் பகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட சர்வ மத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இன மத ரீதியில் புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவது தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் தற்போது காணப்படும் சூழ்நிலையை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் தொடர்பில் 10 தீர்மானங்கள் சர்வமத தலைவர்களால் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை நாட்டில் அண்மையில் நிலவிய அமைதியின்மையால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்காக சர்வமத பிரார்த்தனை நடத்துவதற்கான தீர்மானமும் இதன் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 4 சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகத்தை வந்தடைந்துள்ளதாக மண்டபம் போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று காலை 6:30 அளவில் தனுஷ்கோடி அரசல் முனையை வந்தடைந்த குறித்த படகில் 2 குழந்தைகளும் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 2 குழந்தைகளே படகு மூலம் தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். தலைமன்னாரிலிருந்து இவர்கள் நேற்று இரவு பயணத்தை ஆரம்பித்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக மண்டபம் போலீசார் குறிப்பிட்டனர். தமிழகத்தின் புதுக்கோட்டை அகதிகள் முகாமில் வசித்து வரும் உறவினர்களுடன் வறுமை காரணமாக சேர்ந்து வாழ்வதற்காக தாம் கிளிநொச்சியிலிருந்து வருகை தந்ததாக குறித்த நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நாட்டின் அபிவிருத்தியில் விவசாயத்துறையும் பங்களிப்பு செய்கின்றது. பயிற்சியாளர்களுக்கு அரசினால் வழங்கப்படுகின்ற மானிய உரம் இன்றியமையாத ஒன்றாகவே காணப்படுகின்றது. அம்பாறை திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தங்க வேலாயுதபுரம் கிராம மக்கள் தமது ஜீவனோபாய தொழிலாக மேட்டு நில பயிற்சியினை மேற்கொள்கின்றனர். யுத்தத்தினால் பல்வேறு தடவைகள் வாழ்விடங்களை இழந்தும் இடம்பெயர்ந்தும் வாழும் இந்த மக்கள் தமது மேட்டு நில பயிற்சியின் மூலம் மிக குறைந்த வருமானத்தையே பெறுவதாக தெரிவிக்கின்றனர். நெற்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கப்படுவதனை போன்று தமக்கும் மானிய விலையில் உரத்தினை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இடம்பெயர்ந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு 4-5 வருஷமாக குடியேறி இருக்கிறோம். எங்களோட நீண்ட காலத்து தொழில் வந்து மேட்டு பயிற்சியை பப்பாசி, கத்தரி, கொச்சி இப்படியான தொழில் தான் நாங்கள் வளமையிலே செஞ்சு வரோம். பப்பாசி, கத்தரி எல்லாம் பயலை இல்லை. நாங்கள் மாட்டு எருவுகள் அது இதில் போட்டாலும் ஆனால் அது சரியாக பயனளி இல்லை. சந்தையில் சுமார் 1300 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படும் ஒரு அந்தர் உரத்தினை அரசாங்கம் 350 ரூபாய்க்கு நெட் செய்கையாளர்களுக்கு மானிய உரமாக வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மேட்டு நில பயிற்சியாளர்களுக்கான மானிய உரம் தொடர்பில் விவசாய அதிகாரிகள் பேச்சளவில் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையிலும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த மேட்டு செய்யக்கூடிய அந்த மானிய பயலை எங்கட கிராமத்துக்கோ ஏனைய எங்கட பிரதேசத்துக்கோ கிடைக்கிறல்ல. அந்த மேட்டு அந்த வேளாண்மை கொடுக்குற மாதிரி எங்கட மேட்டு பயிற்சி செய்யும் அந்த மானிய பயலைய எடுத்தக்கூடிய ஆவணையை மேலதிகாரிகளோ யாரோ எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி செய்து அதை விரைவாக எடுத்தாவதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம். எனவே மேட்டு நில பயிற்சியில் ஈடுபடும் தமக்கான மானிய உரத்தினை அரசாங்கம் விரைவில் வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இந்த கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கைக்கு கிடைத்த முதலீடுகளின் அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளது. வெளிநாட்டவர்கள் பங்கு சந்தையில் உள்ள நிறுவனங்களுக்குரிய பங்குகளில் 10% குறைவாக ஒதுக்கப்படும் முதலீடுகள் ஆகியவற்றிலேயே இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.
ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை இந்த முதலீடுகள் நாட்டுக்கு கிடைத்தமைக்கும் வெளியேறியமைக்கும் இடையே 50.7 மில்லியன் வரை அமெரிக்க டாலர் வித்தியாசம் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் அதன் பெறுமதி 72.2 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. எவ்வாறாயினும் வருடத்தின் முதல் 3 மாதங்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிறுவனங்கள் பெற்றுள்ள கடன்களும் உள்ளடங்களாக கிடைத்துள்ள நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் அளவு 442 மில்லியன் அமெரிக்க டாலர் என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த வருடம் முதல் 4 மாதங்களில் அரசாங்கம் பெற்றுள்ள நீண்டகால கடனின் அளவு 734.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். சூப்பர் ஃபைட்டர் நிகழ்ச்சியின் அரையிறுதிப் போட்டிகளின் 2வது சுற்று எதிர்வரும் 24ஆம் தேதி ரத்மலானை ஸ்டெயின் கலியகத்தில் இடம்பெற உள்ளது. இந்த போட்டிகளுக்காக தகுதி பெற்றுள்ள முகமது பர்சாட்டை வரவேற்கும் நிகழ்வு அவரது பாடசாலையான நொகேகுட புனித ஜான் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த வரவேற்பு நிகழ்வு நொகேகுட புனித ஜான் கல்லூரி அதிபர் மேஜர் DAD வானகுரு தலைமையில் இடம்பெற்றது. சூப்பர் ஃபைட்டர் நிகழ்வில் 52 கிலோகிராம் அடைப்பிரிவில் போட்டியிடும் முகமது பர்சாத் காலையில் இடம்பெற்ற அரையிறுதி சுற்றில் வெற்றியீட்டியதன் மூலம் குறித்த அடைப்பிரிவின் அரையிறுதி சுற்றுக்கு தெரிவாகியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதலாவது 24 மணித்தியாளர் செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் ஃபர்ஸ்டை தற்போது டயலாக் டிவி சேனல் இலக்கம் 9 பார்வையிட முடியும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.